இது வந்து ஸ்லேப்பி மீன், அது வந்து கெண்டை மீன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு வாரம் கூட நான்வெஜ்லாம் சாப்பிடல, இன்றைக்கி தான் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது ஸ்லேப்பி, இது வந்து கெண்டை மீன். நிறையவே தான் இருக்குது, பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 கிலோ வாங்குகிறோம். 2 கிலோவா? சரி உட்காந்து ஆயிங்க. ஏம்மா என்ன பண்ணணும்? அம்மா ஆத்தா மீன் ஆயிராங்களா பார்த்துட்டு இருக்கேன். ஏன் வா வா. ஆத்தா ஆத்தா இங்கே ஆத்தா ஆத்தா போட்டு கீழே இறங்கி இந்த மீனை வந்து பிடிச்சி விளாடணும் போகுது. என்னது? சரி 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 மீன் என்னது? இருங்க மீன் முட்டாய் இல்லை, மீன். உனக்கு என்ன தெரியும்? மீன் இது. புது அருவாமனை வாங்கிட்டு வந்தா அதையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஏன் அதை அறியாமல் இதில் அறியறீங்க? அது இன்னும் சொனத்தித்தன்மா சாணம் பிடிச்சாதான் அதுதான் நல்லாயிருக்கும். அப்படியா? சரி சரி. ஏன்னா இதுவும் ரொம்ப செஞ்சு போயிட்டுல. எவ்வளோ நாளாவது வாங்கி அம்மன் நீ சாப்பிடலையே, உங்கள் ஐயா சாப்பிட்றாங்க, ஓடுக்கு போய் சாப்பிடுவோம். ஓடு போய் ஐயோட சாப்பிடுவோம். அப்போ ஐயிட்ட ஆவச்சு கொடுங்க. அப்போ வந்தோடனே முட்டாய் வாங்க போட, சரியா? அழுவக்கூடாது. பார்த்தீங்கன்னா அத்தை வந்து மீன் வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவங்க மீன் ஆஞ்சிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுறலாம், வேலை கொஞ்சம் வந்து சிக்கனமாக ஆகிடுமா அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து குழம்பு தாளிச்சிட்டு இருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றி வந்து வெள்ளெண்ணெய் போட்டாச்சு. நான் வந்து புது கட்டர் வந்து வாங்கியிருந்தேன், காய் கட் பண்ணுறது. அதில் தான் இன்றைக்கி வந்து காய் கட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நானும் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. சரி வச்சிருந்து என்ன பண்ண போகிறோம், அதனால் எடுத்துட்டேன் இன்றைக்கி யூஸ் பண்ண. அப்படியே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கூட்டி வச்சுக்கிட்ட குழம்பு சேர்த்துக்கலாம். பார்ப்போமா? மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கெண்டை மீன் தனியாக, ஸ்லேப்பி தனியாக. இதை நம்ம இப்போ வந்து வறுவலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுக்கலாம். ஆனால் கெண்டை மீனில் பார்த்தீங்கன்னா வந்து முள் அதிகம். அதனால் வந்து குழம்புல போட்டால் பிள்ளைங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்க. அதனால இதை வந்து வறுவலுக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். ஸ்லேப்பியில் முள்ளே இருக்காது. கோயில் திருவிழா முடிந்து விட்டது. அவ்வளவுதான். ஒரு வாரம் ஜெயின்னு இருந்துச்சு. நைட்டு தூங்குறது இல்லை, தூக்கமே கிடையாது. 11 மணிக்கு சாமி வந்துச்சுன்னா நாங்கள் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 மணி ஆகிடும். காலையில் ஏந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 7-8 மணி ஆகிடும். இவன் முடிஞ்சிருச்சு. ஜெயின்னு இருந்துச்சு. ஊரே பார்க்கணும் நைட்டு. இனிமேல் அவ்வளோ மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக வந்து எடுத்துட்டேன். மண்டை வாழையும் தனியாக எடுத்துருக்கேன் குழம்புக்கு. இது வந்து வறுவலுக்கு மசாலா தடவிக்கலாம் அப்படியே மீன் வறுக்க.
அவ்வளோதான். அது அப்படியே உருட்டும். மசாலாலாம் மீன் வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் கலந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உருக்கட்டும். மசாலாலாம் மீன் வந்து சாரட்டும். மீன் குழம்புலே மண்டை தான் டேஸ்ட். இப்போ குழம்புல மீன் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அண்டர் அடுப்பில் ஒலை வச்சுருக்கோம். அரிசி களைஞ்சி போடணும். அரிசியை போட்டதுக்கு மீன் வறுக்க வேண்டியதான். மீன் வறுத்துட்டா வேலை முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா மீன் இப்போ வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு, வாசமாக இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். மீன் வறுத்து முடிச்சுட்டு இப்போ இடப்பட்ட டயத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் திங்கிறதுக்கு வேறு தீனி வேணுமாம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாம் வந்து தீனி இருக்காக சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் என்ன ஏதாவது செஞ்சு கொடுக்க போகிறா சுகந்தி தான். எங்கள் அக்கா தான் ஏதாவது செய்ய போகிறேன். ஏப்பா நடிச்சு விடுவோம். ஏப்பா உடக்க சமைக்கிறது வெயில்ல அடுப்புல நிக்கிறதே பெருசு. சேட்டுக்கா கௌசிக்கு யார் வந்து சாப்பிட்றது கேட்டீங்க? இப்போ யாரோ வந்து திங்கிறதுக்கு மிட்டாய் இருக்கா, மிச்சர் இருக்கா, ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்களா? யாரு? மாமா ஃபோன் பண்றான்டா. ஏப்பா ஐயப்பனை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு. ஏன் கரெக்டா டேட்டு போன் அடிச்சுனா பாரு. இப்போ பாரு. சரி பாருங்க. என்னது 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 பாடுங்க. இன்னொட்டே பாடுங்க. என்னென்ன என்ன என்னோட இன்னொரு இது ஒரு மகி வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போகிறேன். என்ன பாட்டுன்னு தெரில. இப்போ வீட்டையே சுற்றி சுற்றி வராதிங்க. ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. போங்க கிளம்புங்க. மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம். அது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. 2-3 நாளாக பிள்ளைங்களாம் சரி சாப்பிட்றதே கிடையாது. அந்தாமா மீன் தம்பிக்கு சோறு அம்மா வந்து மேல உள்ள உரப்பெல்லாம் எடுத்துடுற மசாலாலாம் எடுத்துட்டு உள்ள உள்ள மீனை மட்டும் தம்பி சாப்பாடு சோறு போட்டு எடுத்து. ஐயோப்பா எவ்வளோ சோறு. சோறு எங்க போடுறது? கையில் போடுறது. சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த கெட்ட மீனை கூட வறுத்துட்டேன். ஏன்னா அதுல வறுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிட்ருக்கோம். சரி ஓகே ஓகே சாப்பிடுங்க.